अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிச்சரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मत्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे சந்நிதத்தாம் சதாகிருதி. எம்பெருமானை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் கருடாழ்வான் சுதர்சனாழ்வான் போன்ற நித்தியசூரிகளை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவரை குறித்தும் அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்துள்ளார். 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் உள்ள ஸ்தோத்திரமாகையினாலே இது யதிராஜ சப்ததி என்றே வழங்க பெறுகிறது. இதில் எம்பெருமானாருடைய பெருமைகளை பலவாறு எடுத்துரைக்கிறார். அதில் இப்பொழுது 29வது ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீ சூக்திகள், அதாவது திருவாக்குகள், அவர் எழுதியருடைய நூல்கள் என்றும் சொல்லலாம், அல்லது அவருடைய திருவாக்கிலிருந்து உதித்த வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றையும் சொல்லலாம். அவைகளுடைய பெருமை அது எப்படிப்பட்டது என்பதை அந்த ஸ்ரீசூக்திகளை சொல்லி, அந்த பெருமைகளை சொல்லி, அப்படிப்பட்ட அந்த பெருமைகள் ஸ்ரீசூக்திகள் தனக்கு அருளை பொழிய வேண்டும், நமக்கு அது அருளை பொழிய வேண்டும் அவருடைய ஸ்ரீசூக்திகள் என்று வேண்டுகிறார் இந்த 29வது ஸ்லோகத்திலே. முனி பகுமதசாரா முக்தி நிஸ்ரேணிகேயம் சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்டசித்திஹி ஷமித துரிதகந்தா சம்யமீந்திரஸ்ய சூக்திஹி பரிச்சித கஹனானஹ பிரஸ்னுவீத பிரசாதம். எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள் எப்படிப்பட்டவை என்பதை முன் பதங்களாலே தெரிவிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? முனி பகுமத சாரா, முனிவர்களால் மிக மதிக்கப்பட்ட சாரார்த்தத்தை உடையது. அதாவது இவர் அருளி செய்யக்கூடிய ஸ்ரீசூக்திகள் எல்லாம் இவர் தாமாக கற்பனை பண்ணி கொண்டு சொன்னது அல்ல. எல்லாமே ஏற்கனவே முனிவர்கள் தங்களுடைய நூல்களிலே, இதிகாசங்கள், புராணங்கள், இதிலெல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்களைத்தான் ஸ்ரீ ராமானுஜர் எடுத்து விளக்கி இருக்கிறார். எதுவுமே அவருடைய சொந்த கற்பனை அல்ல. ஏற்கனவே பல பேர் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்று தான் காட்டுகிறார். தம்முடைய பிரம்மசூத்திரத்திற்கு தம்முடைய வியாக்கியானமாக அருளி செய்தாரே ஸ்ரீபாஷ்யம், அதை தொடங்குகிற பொழுதே என்னவென்று தொடங்கினார்? பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்தியம் சூத்ராட்சராணி வியாக்கியாஸ்யந்தே என்று அப்படித்தான் தெரிவித்தார். அதாவது பகவத் போதாயனர் என்கிறவர் ஏற்கனவே பிரம்மசூத்திரத்திற்கு, அதாவது பிரம்மசூத்திரம் என்கிறது உபனிஷத்துக்களிலே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சர்ச்சை செய்வது. உபனிஷத்துக்களிலே பல இடங்களிலே பார்த்தால் ஏதோ முன்னுக்கு பின் முரண்பட்டது போல நமக்கு வாக்கியங்கள் தோன்றும். ஆனால் அவற்றிலே முரணேதுமில்லை, அவர்கள் எல்லாம் சரியாகத்தான் சொல்லியிருக்கின்றன என்று நிலைநாட்டுவது தான் அந்த பிரம்மசூத்திரம் என்கிற நூலினுடைய குறிக்கோள். அதை அருளி செய்தவர் வேதவியாசர். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் அருளி செய்கிறவர்களுக்குத்தான் பாஷ்யக்காரர் என்கிற ஒரு பெயரும் ஏற்படுகிறது.
ஏற்கனவே ஆதிசங்கர பகவத்பாதர் தம்முடைய அத்வைத கொள்கைகளைத்தான் அது விளக்குகிறது என்று சொல்லி அவர் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் இயற்றியிருந்தார். ஆனால் அது அத்வைத்தத்தை சொல்லவில்லை, விசிஷ்டாத்வைத்தத்தை சொல்லுகிறது என்று சொல்லக்கூடிய வியாக்கியானத்தை ஸ்ரீ ராமானுஜர் தான் முதலிலே எழுதினார். அதை எழுதுகிற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? விசிஷ்டாத்வைத்தம் தான் சொல்லுகிறது என்கிற அர்த்தத்தை புதிதாக நான் சொல்லவில்லை, பின் யார் சொல்லியிருக்கிறார்கள்? ஏற்கனவே இந்த பிரம்மசூத்திரத்திற்கு ஒரு விருத்தி கிரந்தம் என்று ஒரு வியாக்கியானம், ஒரு விரிவுரை என்று வைத்துக்கொள்வோம். அதை ஏற்கனவே போதாயனர் என்கிற ஒரு மகர்ஷி எழுதியிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் தான் நான் இந்த என்னுடைய பாஷ்யத்தை எழுதுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அதைத்தான் என்ன சொல்கிறார்? பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்தியம் பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷிபுஹு தன்மதானுசாரேண சூத்ராட்சராணி வியாக்கியாஸ்யந்தே என்று அவர்கள் அருளி செய்த அந்த விஷயத்தை, போதாயனர் சொன்ன விஷயத்தை இன்னும் பூர்வாச்சாரியர்கள் சுருக்கி காட்டியிருக்கிறார்கள். நான் இப்பொழுது அதை விளக்கித்தான் எழுதப் போகிறேன் என்று போதாயன மகரிஷியை அடியொற்றித்தான் நான் பாஷ்யம் எழுதுகிறேன்னு சொன்னாரே தவிர ஸ்ரீ ராமானுஜர் கூட தம்முடைய கற்பனை என்று அதை சொல்லவில்லை, நான் புதிதாக சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. அதனால்தான் முனி பகுமதசாரா, இவர் அருளி செய்தது மொத்தம் ஸ்ரீ ராமானுஜர் அருளி செய்த கிரந்தங்கள் முழுவதும் எப்படிப்பட்டவை? முனிவர்களால் சொல்லப்பட்ட சாரார்த்தத்தை உடையவை. அப்படி அது மட்டும் இல்லை, முனிவர்கள் என்கிறது இந்த இடத்துல அந்த இன்னும் வியாக்கியானத்திலேயே பல முனிவர்களை காட்டுகிறார். டங்கர், திரமிடர், குஹதேவர், கபர்ஜி, பாருச்சி என்று பல பல முனிவர்களுடைய பெயரை ஸ்ரீபாஷ்யத்திலே காட்டுகிறார் ஸ்ரீ ராமானுஜர். ஆகையினாலே பல முனிவர்களுடைய கருத்துக்களை அவர் அடியொற்றினார். அது மட்டும் இல்லை, நம்முடைய ஆச்சாரியர்கள் இன்னும் அழகாக காட்டியிருக்கிறார்கள். பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர் என்று திரு ராமானுஜர் ஸ்ரீ பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதுகிற பொழுது எதை முக்கியமான பிரமாணமாக கொண்டார் என்னால் ஷடகோபம் முனி என்று சொல்லப்படுகின்ற நம்மாழ்வார் அவர் அருளி செய்த திருவாய்மொழி மற்றுமுள்ள திவ்ய பிரபந்தங்கள் இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு அதிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் இந்த பிரம்மசூத்திரத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அதை விளக்கி காட்டினார். அதனால் முனி பகுமதசாரா என்றால் என்ன? முனி என்னால் ஆழ்வார்களும் முனிவர்கள் தான், இல்லை ஷடகோப முனி என்று அவரை சொல்லுகிறோம். அதனால் அவரும் ஒரு முனிதானே. அப்போ அவருடைய திருவாக்கியம் கலந்து தான் இவர் எழுதியிருக்கிறார் தம்முடைய கிரந்தங்களை என்று பார்க்கலாம். ஆயினாலே முதல்ல முனிமகு பகுமதசாரா, ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளெல்லாம் முனிவர்கள் அருளி செய்தவற்றினுடைய சாரம் என்று முதல்ல ஒன்று சொன்னார். அடுத்தது முக்தி நிஸ்ரேணிகேயம், முக்தியை அடைவதற்கு ஏணிப்படி போலே இருக்கிறது இந்த உலக வாழ்க்கை. இதில் நமக்கு வெறுப்பு ஏற்பட்டு நாம் நன்மையை அடைய வேண்டும் என்று நினைத்தால் ஸ்ரீ ராமானுஜருடைய நூல்களை படிக்க 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 படிப்படியாய் அது நமக்கு என்ன பண்ணும்? மோட்சத்தையே கொடுத்து விடும் என்று சொல்லுகிறபடியினாலே அது எப்படிப்பட்டது? நிஸ்ரேணிகா. நிஸ்ரேணிகா என்னால் ஏணி. எதற்கு? முக்தி நிஸ்ரேணிகா, முக்தியை அடைவதற்கு அது அப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதற்கு மேலே அதை வாசிக்கிற வித்வான்கள், அடனா என்ன அற்புதமான கிரந்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம், இவ்வளவு அழகாக தெரிப்பவர் உலகத்தில் வேறு யாரும் இல்லையே என்று எல்லாரும் கொண்டாடுகிறார்களாம். அதைத்தான் சொல்கிறார். சகிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்திகி. சகிருதயர்கள் என்னால் நல்ல மனமுடையவர்கள், நல்ல மனமுடையவர்கள் என்னால் இன்னும் சொல்ல போனால் நடுநிலையாளர்கள் என்று கூட நாம் சொல்லலாம். அத்வைத்தம் இருக்கிறது, விசிஷ்டாத்வைத்தம் இருக்கிறது, துவைத்தம் இருக்கிறது, இன்னும் பல மதங்கள், பேதம், அபேதம், பேதாபேதம் என்று பல மதங்கள் சொல்லுகிறோம். ஆனால் எல்லாரும் கூட இந்த ராமானுஜருடைய நூலை எடுத்து படித்து பார்த்தால் இவர் சொல்லுவது தான் உபநிஷத்தில் இருக்கிற அனைத்து வாக்கியங்களுக்கும் பொருத்தமாக இருக்கிறது. பேதத்தை சொல்லுகிறவர்கள் அபேத வாக்கியத்தை கைவிட்டு விடுகிறார்கள், அபேதத்தை சொல்லுகிறவர்கள் பேதம் சொல்லுகிற வார்த்தைகளை தள்ளி விடுகிறார்கள். ஆனால் திரு ராமானுஜர் பேதத்தையும் தள்ளாமல், அபேதத்தையும் தள்ளாமல், பேதாபேதத்தையும் தள்ளாமல் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அருளி செய்கிறபடியினாலே இது என்ன ஆகிறது? அடடா, நம்முடைய பாக்கியமன்றோ ஸ்ரீ ராமானுஜர் இப்படிப்பட்ட நூலை அருளி செய்தார் என்று கொண்டாடும்படியாயிருக்கிறது என்று அத்தத்தான் சகிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்திகி என்று அத்தை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெருமையை உடையதாய் அது இருக்க நடுநிலையாளர்களாய்
இருக்கிறவர்களெல்லாம் ஸ்ரீ ராமானுஜருடைய நூல்களை கொண்டாடுகிறார்கள் என்று. அது அடுத்தது. அதுக்கு மேலே அடுத்தபடியாக இன்னும் என்ன சொல்லுகிறார்? ஷமித துரித கந்தா சம்யமீந்திரஸ்ய சூக்திஹி. நீக்கப்பட்ட பாபத்தை உடையதாய் அது எப்படி இருக்கிறது? அதாவது பாபம் என்கிறது இந்த நூல்களை படித்தால் நம்முடைய பாபம் அத்தனையும் அகன்று விடுகிறது. அது எப்படிப்பட்டது? ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை படிக்க 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 நமக்கு என்ன ஆகும்? நமக்கு நல்ல விஷயங்களில் தான் ஈடுபாடு ஏற்படும். நல்ல விஷயங்களில் ஈடுபாடு ஏற்பட்டால் நம்முடைய பாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்துவிடும். ஆஹா, ஸ்ரீ ராமானுஜருடைய கிரந்தங்களானவை நம்முடைய பாபங்களை நீக்குபவைகளாய் இருக்கின்றன என்று சொல்லி சம்யமீந்திரஸ்ய சூக்திஹி. சம்யமீந்திரர் என்னால் என்ன? யதிகளுக்கெல்லாம் தலைவர், அதாவது யதிராஜர் என்கிற சொல்லைத்தான் இந்த இடத்துல சம்யமீந்திரர் என்கிற சொல்லாலே சொல்லுகிறார். அப்படிப்பட்டவருடைய ராமானுஜருடைய இந்த ஸ்ரீசூக்தி அது என்ன பண்ணுன்னு கேட்டால், பரிச்சித ககனா நகா பிரஷ்னுவீத பிரசாதம். பரிச்சித ககனா, இதை கற்க கற்க அது என்ன ஆகும்? ஆழ்ந்த கருத்து உடையதாய் உள்ளதாய் தோன்றும் நமக்கு. அதாவது ஸ்ரீ ராமானுஜருடைய நூல்களெல்லாம் பார்ப்பதற்கு மிக எளிமையானதாக இருக்கும். அவருடைய சைலியே ரொம்ப, அதாவது அவருடைய பாணி, எழுதுகின்ற பாணி இருக்கிறது மிக எளிய நடையிலே உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் நமக்கு அவர் எளிய நடை சம்ஸ்கிருதத்திலே காட்டுகிறார். அது ஒரு பருவம் தனியாக சொல்ல வேண்டிய விஷயம். அது அதை படிக்க படிக்க என்ன தோன்றும்? ஒவ்வொரு தடவை படிக்கிற பொழுதும் நமக்கு என்ன தோணும்? ஒரு புதிய ஆழ்ந்த கருத்து தோன்றும். அப்படிப்பட்ட ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் தன்னிடத்திலே கொண்டிருப்பதாக அப்படிப்பட்ட ஸ்ரீசூக்தி விந்யாசம் என்று சொல்லுவார்கள். அந்த எழுதுகின்ற திறமை இருக்கிறது. வெறும் சாதாரணமான வாக்கியங்கள் போலே நமக்கு காட்சி அளித்தாலும் கூட அது தினந்தோறும் வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எல்லாம் சம்பிரதாயத்திலே சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுவார்கள்? தினந்தோறும் ஒரு அதிகரணமாவது ஸ்ரீ ராமானுஜருடைய நூலை பாராயணம் செய்ய வேண்டும் என்று இதெல்லாம் கூட சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது அது ஒவ்வொரு நாளும் படிக்க படிக்க நமக்கு புதிதாக அர்த்தங்கள் தோணும். அது பரிச்சித்த ககனா, அது என்னன்னா கற்க கற்க அது ஆழ்ந்த கருத்துக்களை வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீசூக்திகள் அதுதான் சம்யமீந்திர சூக்திகி. அது என்ன பண்ண வேண்டும்? நகா நமக்கு பிரசாதம் பிரஸ்னுவீதா, அருளை பெருக்க வேண்டும். ஸ்ரீ ராமானுஜருடைய அந்த நூல்களை நாம் படித்தோமானால் நிச்சயமாக நமக்கு ராமானுஜருடைய அருளாலே நமக்கு பகவானுடைய அருள் அதுவும் சேர்ந்து கிடைக்கும். அது நமக்கு நன்றாக கிடைக்க வேணும் என்ற அர்த்தத்தைத்தான் இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். அதாவது ராமானுஜருடைய ஸ்ரீசூக்தி எப்படிப்பட்டது? முனிவர்களாலே மிகவும் பெருமையோடு அருளி செய்யப்பட்ட ஸ்ரீசூக்திகளுடைய சாரமாயிருப்பது ஸ்ரீ ராமானுஜருடைய சூக்தி. அதே போல நமக்கு மோட்சத்திற்கு வழிகாட்டியாய் ஒரு ஏணியாயிருப்பது ஸ்ரீ ராமானுஜருடைய சூக்தி. நல்ல மனமுடையோர்கள் நடுநிலையார்களுக்கும் கூட இந்த ராமானுஜருடைய ஸ்ரீசூக்தி என்பது நம்முடைய பாக்கியத்தின் பலனாய் கிடைத்தது என்று நினைத்து போற்றப்படுவதாய் இருக்கிறது. அதை படிக்க படிக்க நம்முடைய பாபங்களெல்லாம் தொலைகிறது. ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் அது பல பல ஆழ்ந்த கருத்துக்களை வெளியிடுகிறது. இப்படிப்பட்ட ஸ்ரீசூக்திகள் என்றோ ஸ்ரீ ராமானுஜர் அருளி செய்த ஸ்ரீசூக்திகள் என்னால் அவர் எத்தனையோ ஸ்ரீசூக்திகள் அருளி செய்திருக்கிறார். வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், கத்யத்ரயம், நித்தியம் என்று இத்தனை நூல்களை அருளி செய்திருக்கிறார் அவர். இதில் இருக்கக்கூடிய அந்த நூல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நாம் படித்தோமானால் நமக்கு அது பாபத்தை தொலைத்து அது ஆழ்ந்த கருத்துக்களை வெளியிட்டு நமக்கு மோட்சத்திற்கும் ஏணிப்படியாய் அவைகளே அமையும் என்று இந்த ஸ்லோகத்தில் அந்த ஸ்ரீசூக்திகள் எனக்கு அருளை பொழிய வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் பிரார்த்திக்கின்றார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।